எங்களால வந்து வேற எந்த விஷயத்துலயும் போயிட்டு வந்து எங்க ஊர் வந்து ரவுடி சைட்ல அப்படின்னு வந்து காட்ட முடியாது. இந்த கபடின்னு போனதுனால வந்து எங்களால வந்து காட்ட முடியும் அப்படி ஒரு நம்பிக்கையினால வந்து நான் வந்து கபடிக்கு வந்தேன். நீங்களும் அங்க வேற பசங்க எதுக்கு இங்க வந்து விளையாடுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் நாங்க வந்து விளையாட கூடாதா? நாங்களும் மனுஷன் தானே. இங்க பாத்தீங்கன்னா தகரம் சுத்தி தகரம் தூக்கி அடிச்சாங்கன்னு வச்சுக்கிறேன், போய் அடிச்சானே கை இங்க கிழிஞ்சிடும். நீ யோசிச்சு பாரு, துருபிடிச்ச தகரம் கிழிஞ்சிச்சா என்ன ஆகும் அந்த இடம்? அந்த முல்லை நகர்னாலே ஒரு ரவுடிசம், அதுக்குள்ளேயே வந்து எங்களை வந்து அழுத்தி வைக்கிற போல அவங்க பேசுறாங்க. ஆனா இங்க வந்து பொம்பளை பசங்க தான் அதிகமா வர்றது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே என்னன்னா கபடியில போய் இன்டர்நேஷனல் விளையாடணும், இந்தியாவுக்கு விளையாடணும், ப்ரோ கபடியில் விளையாடணும், அது எப்படி நான் அதுல போறது எப்படின்னா அவங்க வந்து எங்களுக்காக வந்து அவங்க கூட்டின்னு போனாங்கன்னா நாங்க விளாடுறோமோ விளாட்லையோ எங்களால அங்க ஒரு ட்ரெயின் ஆச்சு பண்ண முடியல. அந்த வாய்ப்பே வந்து எங்களுக்கு வந்து தர மாட்டாங்க. போகணும்னு ஆசை, ஒரு வாட்டி கூட நாங்க இன்னும் போனதே இல்லை. இங்க வாய்ப்புன்றது நம்மளுக்கு எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிறது கிடையாது. இது நம்ம ஆட்டம், எதிர்க்க நிக்கிறவன் கல்கழுத்து போனோம். நீ ஏறி யாரா கபில, அது நம்ம காலம், பாத்துக்கலாம். வணக்கம், நான் விவசாய தோழர்கள். விவசாய தோழர்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். எஜுகேஷன் ரீதியாகவும் சரி, ஸ்போர்ட்ஸ் ரீதியாகவும் சரி. அதில் குறிப்பாக வந்து விவசாய தொழிலில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கபடி பசங்க தான் இவங்க எல்லாருமே. எங்களோட எதனால் இந்த டீம் வந்து நாங்கள் ஆரம்பித்தோன்னா வந்து பசங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேறு எங்கேயும் ரோட்டில் சுற்றின்னு வெளியே சுற்றிட்டு இருப்பாங்க. இவங்களை வந்து ஒரு எங்கேஜராக வச்சுருக்கணும் அப்படின்றதான் எங்களோட நோக்கமே. இவங்க வந்து ப்ராக்டிஸ் கொடுத்து நல்ல ஒரு பெரிய இடத்துல போய் விளையாடணுன்ற நோக்கத்தை தாண்டி வந்து பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒழுக்கத்துக்கு ஒரு உள்ளே கொண்டு வரணும், ஒரு ஃபிசிக்கலாக அவங்க வந்து ஒரு ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சோம் ஃபஸ்ட்டு. கபடி வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். கில்லி படத்தில் வர மாதிரி தான் வந்து கபடியில் போய் விளையாடுவேன், கப் அடிப்போம். கப் அடிச்சுட்டு எங்கள் அப்பா கபடினா பிடிக்காது, அதில் வந்து மூட்டை கட்டி எங்கள் பிறந்த மேலே போட்டு வச்சுருவேன். ஸோ வந்து அந்த மாதிரி 2 மூட்டை கிட்ட போட்டு வச்சுருந்தேன். எங்கள் அம்மா என்ன பண்ணாலும் எடுத்து அந்த வருஷம் ஆனால் கைலாங்கல்ல தூக்கி போட்டுறாங்க. பசங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கபடி விளையாடும் போது இங்கே நிறைய வந்து விஷயங்கள் இருக்குது. என்னென்னா வந்து இப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 மணிக்கு கிளாஸ் சொல்லுவோம், பசங்க வந்து 6 மணிக்கு வருவாங்க. 6 மணிக்கு வந்துட்டு 7:30 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. 7:30 மணிக்கு முடிச்சோடனே 8 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 7:30 மணி உடனே வீட்டுக்கு போயிட்டு காஃபி குடிச்சிட்டு அவங்க ஃப்ரெஷ்ஷாக போய் கிளம்பி போகிறதுக்கு 8:30 ஆயிரும். ½ ஹவரில் வந்து ஸ்கூல் போயிடுவாங்க 9 மணிக்கு. திருப்பி அவங்க முடிச்சுட்டு வரது 4 மணி ஆயிரும். திருப்பி 4 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 மணிக்கு வந்தாங்கன்னா 4:30 மணிலேருந்து ஒரு 5:30 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ். 5:30 மணிக்கு முடிச்சோடனே திருப்பி அவங்க வீட்டுக்கு போய் கிளம்பி போட்டு 6 மணிக்கு டியூஷன் வந்துடணும். 6 மணிலேருந்து 9 மணிக்கு வந்து டியூஷன். இப்போ என்ன இந்த ஹோல் டே வந்து பார்த்தா வந்து பசங்க வந்து ஒரு எங்கேஜாக வச்சிருக்கணும். அப்போ பசங்க வந்து எந்த இடத்துமே திசை திரும்பி போக மாட்டாங்க. இங்கே நாங்கள் இது வந்து ஸ்லம், இது இந்த ஸ்லம்லேருந்து ஒரு பாரதி எம்கேபி சொல்லிட்டு ஒரு ஐஃபையான ஒரு ஏரியா போகும்போது அங்கே ஏரியா அவங்க நீங்களும் அங்கே வேற பசங்க எதுக்கு இங்கேருந்து விளையாடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் நாங்கள் வந்து விளையாடக்கூடாதா? நாங்களும் மனுஷங்க தானே, அவங்களும் மனுஷங்க தான். நாங்கள் வந்து இங்கே விளையாண்டா உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருப்போது? எதுக்காக கிரவுண்டு வச்சுக்கிறாங்க? அவங்களுக்கு கிரவுண்டா? கார்பரேஷன் கிரவுண்டு. கார்பரேஷன் நாங்கள் வந்து விளையாடும் போது எதுக்கு வந்து நீங்கள் எங்களை விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் எதுக்கு வெளியே அனுப்புறீங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து டீம் எல்லாருமே போயிட்டு ஃபைட் பண்ணி நின்றுவாங்க. நாங்கள் எங்கே தான் விளையாடுவோம், உங்களை என்ன முடிஞ்சோ அதை பண்ணுங்கன்றது. அப்புறம் என்ன பண்ணோம், அங்கேயே உட்காந்து உடனே போயிட்டு ஒரு A4 ஷீட் எடுத்து போயிட்டு வந்து ஸ்டேஷனுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஏஐ ஆஃபீஸுக்கும் அங்கே உட்காந்து லெட்டர் எழுதி உடனே போய் கொடுத்தோம். அவங்க பார்த்தீங்கன்னா வந்து நீங்களாம் ஏன்பா உங்களுக்கு தனியாக ஒரு கிரவுண்டு பண்ணி தரேன்ப்பா, நீங்கள் தான் அங்கே விளையாடுங்க சார். எங்களுக்கு கிரவுண்ட் இல்லை, ஆனால் கிரவுண்டு இல்லாதனால தான் வந்து நாங்கள் வந்து போய் அங்கே வந்து ஃபுட்பால் கிரவுண்டு ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்கள போய் நாங்கள் வெளியே போகணும் நாங்கள் போகணும், ஏன்னா ரொம்ப நாளாக விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஏதோ வந்து ஃப்ரீயாக இருக்குன்றதால வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறோம். நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு 2 ஹவர் மட்டும்தான் நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறோன்னு சொன்னோன்னே சரிப்பா நான் பார்க்குறேன் என்னன்ற பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. நீங்கள் பாருங்கள் சார், நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம் சொல்லி நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1.5 வாரம் கிட்ட வந்து பார்த்தோன்னா வந்து பசங்க ஸ்கூலை விட்டு வருவாங்க, அங்கே போவாங்க, பிச்சை வந்து மம்டி பிடிச்சி அவங்க பசங்க எல்லாம் நோண்டுவாங்க. மம்டி நோண்டி எடுத்து அதை சேரை மெரிச்சு மண்ணை வாரி கொட்டி அதை பிச்சை ரெடி பண்ணி பண்ணோம், நல்லா பண்ணோம். ஆனால் வந்து சில மழை வந்தப்போ சரி அந்த இடத்துல வந்து அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் பிச்சை வந்து வேஸ்ட்டாக இருந்து திருப்பி நாங்களால் காசு போட்டு பண்ண முடியல. நாங்களே எல்லாருமே ₹1 ₹2 பசங்களாம் பார்த்தீங்கன்னா காசு சேர்த்து வைப்பாங்க. நான் சொல்லுவேன், டே இனிமேல் பிச்சை ரெடி பண்ணால் காசு சேர்த்து வைங்கடா அப்படின்னு. பசங்களாம் காசு எடுத்து அவங்க அம்மா கிட்ட சரி கஷ்டப்பட்டு திட்டு வாங்கலாம் வந்து எடுத்துகிட்டு வராங்க, 50 ரூபா எடுத்துகிட்டு வராங்க. அந்த மாதிரி சேர்த்து வச்சு என்ன பண்ணுவோம், அங்கே வந்து பிச்சை ரெடி பண்ண எக்யூப்மெண்ட்ஸ் சரி சில விஷயங்களை வாங்குவோம். லாரிக்கு பார்த்தா மண்ணுக்கு காசு கொடுப்போம். அந்த மாதிரி வந்து பசங்களோட காசு சேர்த்து போட்டு தான் வந்து அதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம். ஆனால் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு அந்த கை கொடுக்கல. ஃபர்ஸ்ட் வந்து சும்மா நாங்க விளையாடணும். அதுக்கப்புறமா அது வந்து அண்ணங்க எல்லாருமே பார்த்து இவங்க ஒரு டீம் ஆகி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து ஒரு டீமா ஆக்குனாங்க. நாங்க வந்து 3 டீமா ஆகணும். எந்த மேட்ச் வந்தாலும் எங்க பேர் இருக்கும். அங்க சக்தியை நான் வந்து எந்த மேட்ச் வந்தாலும் இட்டுன்னு போய் அங்க எப்படின்னா தோக்குறமோ ஜெயிக்கிறோமோ ஆடி காட்டு வரோன்னு இட்டுன்னு போய் விளையாட வச்சிருவாரு. கன்னிகை நகருக்கு போனோம். அங்க வந்து பாய்ஸ் டீம் வந்து 2nd பிரைஸ், நாங்க 3rd பிரைஸ் கப்பு வாங்கிட்டு வந்தோம். வாரம் ஞாயிற்றுக்கிழமை வருது இல்லைன்னா அப்பெல்லாம் சர்த்தனான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஜாலி மேட்ச் மாரி போடுவாரு. ஜெயிச்சா எந்த டீம் ஜெயிக்குதோ அந்த டீமுக்கு தந்தூரி,
அந்த மாதிரி வாங்கி கொடுத்து நம்ம உற்சாகம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விளையாடுறோன்ட்டு. பாய்ஸ் டீம் வந்து வேலூர், காஞ்சிபுரம் எல்லா இடத்துக்கும் போயிருக்காங்க. எல்லா இடத்துலையும் போனது பார்த்தீங்கன்னா சஞ்சய் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் சஞ்சய்னா அவனை ஒரு கெத்தா காட்டுவாங்கண்ணா. ஏன்னா அவன் நல்லா ஆடுவான், அவனை ஆடி காட்டிட்டு வந்திருக்கான். எங்களுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய சக்தியை நான் வந்து வாங்கி கொடுப்பாரு. நாங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும். வாரம் வாரம் டெய்லி அந்த பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாமே வாங்கி கொடுப்பாரு. அதே மாதிரி கபடிக்கு தேவையானது, அந்த ஜம்ப் பண்றது, லேடர் அதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. எங்களுக்கு வந்து கிரவுண்டு ஃபர்ஸ்ட் இல்ல, நாங்க வந்து இங்கதான் விளாடணும். அதுக்கப்புறமா பிரச்சாரம் போனோம். பிரச்சாரம் போயிட்டு எல்லாம் நிறைய பேர் வந்தாங்க. திரும்ப போயிட்டோம். இதான் எங்க டீம், இதுதான் வந்து எங்க டீம். நாங்க கடந்த 3 வருஷமா வந்து நாங்க இதை பண்ணிட்டு இருக்கோம். கிரவுண்ட் வந்து ரெடி பண்ணோம். அண்ணங்க வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டு, ஏஇ, கமிஷனர் ஆபீஸ் எல்லார்கிட்ட கேட்டு ஒரு கிரவுண்ட் வந்து ரெடி பண்ணோம். பாரதி நகர்ல ஒரு ஏரியா, அது வந்து ரொம்ப ரிச்சான ஏரியா. அங்க வந்து போயிட்டு விளையாட பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு கிரவுண்ட் எல்லாம் கிளீன் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டோம். எல்லாருமே சேர்ந்து பல்லெல்லாம் தோண்டி கிரவுண்டை ரொம்ப கிளீன் பண்ணிட்டு நாங்க விளையாடினாங்க. நீங்களாம் வந்து அங்க வரக்கூடாது, நீங்களாம் வந்து அந்த முல்லை நகர்னாலே ஒரு ரவுடிசம், அதுக்குள்ளேயே வந்து எங்களை வந்து அழுத்தி வைக்கிற போல அவங்க பேசினாங்க. அதுக்கப்புறமா வந்து எங்களை வந்து அங்க இருந்து வந்துட்டோம். வந்துட்ட பேர் வந்து கிரவுண்ட்ல வந்து அவங்க வந்து செட்டில் கார்க்கு வந்து கட்டிட்டாங்க. அவங்க செட்டில் கார்க்கு அங்கதான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் கார்க்கு வந்து கட்டிட்டாங்க. ஆனா அந்த கிரவுண்ட் ரெடி பண்ண நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம். அது ஒண்ணு இருக்குல்ல, 3 நாள் பள்ளம் தோண்டி எல்லாருமே கையில, எங்க அண்ணனுங்க விவசாய தொழில் அண்ணன் வந்து கையிலேயே மண்ணு, எந்த வசதியும் இல்ல, கையிலேயே வந்து பள்ளம் தோண்டி 1.5 அடி பள்ளம் தோண்டி மண்ணு வாங்கி கொட்டி, கார்பரேஷன் ஆபீஸ்ல மண்ணு வாங்கி கொட்டி அதை ரெடி பண்ணி முச்ச பேரு. அப்போ வந்து அது போல பண்ணனால ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு. இப்ப வந்து பிராக்டிஸ் பண்ண இடமும் இல்லை. அதுக்கப்புறமா வந்து இதுக்குள்ளதான் பண்ணோம், இந்த செட்டுக்குள்ளதான் நாங்க வந்து பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா தகரம் சுத்தி தகரம் தூக்கி அடிச்சாங்கன்னு வச்சுங்களேன், போய் அடிச்சோன்னே கை இங்க கிழிஞ்சிடும். நீ யோசிச்சு பாரு, துரு பிடிச்ச தகரம் கிழிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? அந்த இடம் செப்டிக் ஆகும். அந்த மாதிரி இங்க நிறைய பசங்க வந்து அடிபட்டிருக்கு. எங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ற ஒரு நல்ல இடம் இல்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சேஃப்டியான வந்து டிஷர்ட்டு வந்து ஜெர்சியும் சரி, ஒரு பேண்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேட்டு, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கிடைச்சிருந்தா இன்னும் நாங்கள் நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். எங்களை பார்த்தீங்கன்னா பசங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு கவர்னன்ஸாக போகாமல், ஏன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு ஒன்று இருக்குன்றதே இது மூலிமா அவனுக்கு தெரியுது. காலேஜுக்கு போக நம்ம ஸ்கூலில் விளையாடுகிறான், எதுக்கு விளையாடுகிறான்? ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஒன்று காலேஜுக்கு போகிறது ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஒன்று தேவைப்படுது. நான் கேட்பேன், அண்ணங்களாம் வந்து படித்து 30-40 மார்க் எடுப்பாங்க, ஆனால் அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உள்ளே போயிடுவாங்கடா. அதுமாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஒன்று இருக்குது, அதில் வந்து நீங்களாம் உள்ளே போகிறது வாய்ப்புடா. நிறைய பசங்க வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணாங்க, நான் எனக்கு படிப்பு முடியலண்ணா, படிப்பு வர மாட்டேதுண்ணா, வந்து பாஸ் ஆகிறது கஷ்டமாக இருந்தாங்க. ஒன்றும் இல்லைண்ணா, நீ படித்து 35 மார்க் எடுத்து பாஸ் ஆகு, நீ நல்லா விளையாடு. 35 மார்க் எடுத்து படி, மிச்சம் நல்லா விளையாடி நல்லா ஸ்போர்ட்ஸ் கோட்டா உள்ளே போயிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க, உங்க கூட நிறைய பிளேயர்ஸ் வருவாங்க, அதில் போய் நீ சேர்ந்துக்கோ. இன்னொன்று சொல்லியிருந்தேன், நீ நல்லா விளாட்னா அவங்களே வந்து பார்த்தா உன்னை வந்து பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் பண்ணி உன்னை எடுத்துகிட்டு அவங்களே உங்க வந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்களே உன்னை வந்து எல்லாமே பார்த்துப்பாங்க. படிக்கிறதும் சரி எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி வந்து நீ நல்லா விளையாடினா செலக்ட் பண்ணுவாங்க அவங்கள. அந்த பசங்க எல்லா விஷயமும் தெரியப்படுத்துது. ஸ்போர்ட்ஸில் என்னென்ன விஷயங்கள் தெரியப்படுத்தும் சரி, எஜுகேஷனில் என்னென்ன விஷயங்கள் வருது அது தெரியப்படுத்துது. ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் அடிப்படை விஷயமே வந்து, ஏன்னா நாங்கள் வந்து 2024 வருஷமாக வந்து நாங்கள் வந்து இங்கே இப்போ தான் நாங்கள் வந்து படித்து ஒரு டிகிரி வாங்கியிருக்கோம். எங்களை மாதிரி அடுத்த தலைமுறையும் வந்து அது மாதிரி வாங்கணும், எந்த இடத்துலையுமே அவங்க கை விட்டுறக்கூடாது, அந்த படிப்பு வந்து நிறுத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ன்ற ஒரு இதில் வந்து. ஆனால் இங்கே இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அவங்க பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர். இவன்லாம் பார்த்தீங்கன்னா சஞ்சய் இருக்கான். இவன் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அம்மா அப்பா வந்து வேற இடத்துல இருக்காங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அம்மா வந்து 4 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போவாங்க. இவனே வந்து எதுக்காக வந்து அவங்க அம்மா கிட்ட போகாமல் இருக்கான்னா வந்து கபடிக்காக அவன் போகாமல் இருக்கான். தினேஷ் வந்து அவங்க ஒரு வேற ஊர்ல இருந்து வரான். அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தவன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கபடினால பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயே வந்து நான் இங்கே இருந்து நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க ஒரு பசங்களும் அப்படிதான். இப்போ யுவஸ்டி ஜெயஸ்டி அவங்க இருக்காங்க, அவங்களும் அப்படிதான். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அப்பா ஆட்டோ ஓட்ட போவார், அவங்க அம்மா வந்து ஹோட்டலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பசங்க பார்த்தீங்கன்னா வந்து எங்கே அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்கன்னா டியூஷனில் பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து. இத்தனையும் வந்து பொம்பளை பசங்க விளையாட விட மாட்டாங்க அப்படின்ற ஒன்று இருக்கும். இந்த அடிப்பட்டும் இது பண்றோம். ஏன் கபடி எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்னா, எங்களால வந்து வேற எந்த விஷயத்துலயும் போயிட்டு வந்து எங்க ஊர் வந்து ரவுடிசம் இல்ல அப்படின்னு வந்து காட்ட முடியாது. இந்த கபடின்னு போனதுனால வந்து எங்களால வந்து காட்ட முடியும் அப்படி ஒரு நம்பிக்கையினால வந்து நான் வந்து கபடிக்கு வந்தேன். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அது போல ஒரு ஸ்டோரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து பொம்பளை பசங்க தான் அதிகமாக வர்றது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே என்னன்னா கபடியில் போய் இன்டர்நேஷ்னலில் விளாட்ணும், இந்தியாவுக்கு விளாட்ணும், ப்ரோ கபடியில் போய் விளாட்ணும், அது எப்படி நான் அதில் போகிறது எப்படின்னா அப்படின்றது ஒரு சப்போர்ட் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டை வந்து வேணும். ஸோ இவங்க ஒரு 10 பேர் கிட்ட இருப்பாங்க. அவங்க என்ன விளாட்னா ஸ்ட்ரீட்டில் விளாண்டுருக்காங்க. ஸ்ட்ரீட்டில் பார்த்தா வந்து
சிமெண்ட் தெருவில் விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து சும்மா தெருவில் வந்து ஹெல்ப் பண்ண போகும்போது பார்த்தா வந்து பசங்க பார்த்தா என்னடா இங்கே கொஞ்சம் பயங்கர. ஆனால் ஆமாண்ணா இதை பாரு நான் இங்கே அடிபட்டு இங்கே காலில் அடிபட்டு அப்படிதான் விளையாடாதீங்கடா, ரொம்ப வந்து இதுவாகும், இங்கே நம்ம பிச்சில் வந்து விளையாடுங்க, இங்கே இருக்குது சின்ன பிச்சு தான் அது, நீங்கள் எல்லாம் சேர்ந்து விளையாடுங்க அப்படின்னு சொன்னப்போ அவங்க வந்து சேர்ந்து வந்து விளையாடினாங்க.